விஜய் வர்சஸ் சீமான்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அம்பாசமுத்திரம் தொகுதியில் நிற்க வேண்டியது, வேட்பாளராக நிற்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதாவது சீமான் அவர்கள் அந்த தொகுதியில் நிற்கணும் அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. சீமான் வந்து ஒரு தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு தனித்துவமிக்க தலைவர். சரத்குமார் அம்பாசமுத்திரம் நிற்கிறது வந்து ஒரு பெரிய நிகழ்வாக தான் பல அரசியல் கட்சிகளும் பார்த்தேன். அதே போல் நயனார் நாகேந்திரனும் என்னுடைய மாப்பிள்ளை அப்படின்ற போல பாசமழை முடிஞ்சிருக்கா. அதற்கு சீமான் அவர்களும் மாமா அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. களத்தில் வந்து விஜயை தோற்கடிச்சு காட்டணுங்கிற அந்த புள்ளியில் அது நகருது. விஜயை எதிர்க்கிறதுக்கு சீமான் தான் சரியான ஆள் என்றது பாஜக எல்லாருமே முன்கூட்டி நிற்கக்கூடிய வேட்பாளர் அப்படின்னு சொல்லலாம். ராஜீவ்காந்திக்கு எடுத்தா விபி சிங்னு வந்த மாதிரி விஜய்க்கு எதிராக ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவராக சீமான முன்னிறுத்தக்குள்ள. நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், நடிகர் சரத்குமாருடைய பிறந்தநாள் விழா திருநெல்வேலியில் நடைபெற்றது. அந்த விழாவில் வந்து பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன், நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்றிருந்தாங்க. அந்த விழாவில் பேசும்பொழுது திரு சரத்குமார் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நிற்க வேண்டியது, வேட்பாளராக நிற்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதாவது சீமான் அவர்கள் அந்த தொகுதியில் நிற்கணும் அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. சாதி மதமற்ற அனைவருமே இதில் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற போல ஆதரவையும் கேட்டிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க இதை? சரத்குமார் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர், ஆமாம், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் பாஜகவில் ஒரு தொண்டராக இருக்கிறாருன்னு சரத்குமாரோட அந்த ஒபீடியன்ஸை சீமான் பாராட்டி பேசியிருக்கிறார். அதுபோல் அம்பாசமுத்திரத்தில் வெற்றி பெற்று சீமான் சட்டமன்றத்துக்குள்ளே வரணுன்னு பாஜகவிலிருந்து ஒருத்தர் வந்து ஒரு முக்கிய பிரமுகர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதை நயனார் நாகேந்திரனும் என்டால்ஸ் பண்ணுறது மாதிரி அது ஏற்கனவே அவர் வந்திருந்தால் ஆட்சி வந்திருக்கோங்கிற 8 விழுக்காடு ஓட்டோடு அந்த என்டியோட வந்திருந்தால் அது 35 பேருக்கும், அது 35 கூடவே பேருக்கும் அந்த ஒரு என்டி அரசு அமைஞ்சிருக்கோங்கிற அந்த இதை நயனார் பேசுகிறாரு. இன்றளவும் சீமான் வந்து ஒரு தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு தனித்துவமிக்க தலைவர். அவர் தெளிவாக சொல்லிட்டார், அம்பாசமுத்திரத்தில் நான் போட்டியிடுவேன், என் கட்சி எல்லா இடத்துலையும் போட்டியிடுவேங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். கூட்டணி அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் இல்லை. ஆனால் சரத்குமாரோட பேச்சு அம்பாசமுத்திரத்தில் உள்ள பாஜக உறுப்பினர்கள், ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் வந்து சீமான் சட்டசபைக்கு செல்வதற்கு உதவணுங்கிற ஒரு அடிப்படைக்குள்ள சரத்குமாரோட அந்த பேச்சு இருக்குது. பாஜகவின் முடிவு கட்சி தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தான் எடுப்பாங்க. பட் அதற்கு முன்பே சரத்குமார் வந்து சீமானுக்கான ஒரு ஆதரவு கருத்தை வந்து அங்கே நீட்டுறாரு. ஸோ அந்த தொகுதியில் சீமானுன்னா ஒரு பெரிய தாக்கம் இருக்குன்னு தான் நானும் பார்க்குறேன். ஏன்னா அந்த தொகுதியில் எஸ்கி சுப்பியா செல்வாக்கான ஒரு தலைவர். ஓகே, அதிமுக வெற்றிக்கு வந்து எஸ்கி சுப்பியா கேண்டிடேட் ஆனது முக்கிய காரணம். அவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். அவரும் அனைத்து ஜாதிகளாலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. அவருக்கு போட்டியாட்டு வந்து களத்துக்குள்ளே சீமான் வர்றது அரசியல் ரீதியாகவும் மக்கள் மத்தியிலும் சீமானை சட்டசபைக்கு அனுப்பணும் அப்படிப்பட்ட ஒரு எண்ண ஓட்டமும் வருது. அவராக சட்டசபைக்கு போகணுங்கிற எண்ண ஓட்டம் திமுக அதிமுக வாக்காளர்கள் மத்தியில் கூட இருக்குது. இந்த புள்ளி வந்து சீமான் தனக்கு சாதகமான ஒரு இஷ்யூவாட்டு எடுத்து அதுக்குள்ள களம் காணக்கு இருக்கிறாரு. அம்பாசமுத்திரத்தில் வெற்றி பெறணுங்கிற முனைப்போட சீமான் இருக்கிறாரு. இது கூட இப்போ பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மதிய உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜ் கொண்டு வந்தார், எம்ஜிஆர் அதை சத்துணவு திட்டமாட்டு உயர்த்தினார். இடையில வந்து அது எமர்ஜென்சி காலகட்டம், அந்த இதில் வந்து கலைஞர் ஆட்சி காலகட்டத்தில் அது நிறுத்தப்பட்டிருந்தது. கேருங்கிற ஒரு இதிலெல்லாம் அதுக்குள்ளே அமெரிக்காவில் இருந்தெல்லாம் வரும், கேர் நிறுவனத்தில் இருந்தெல்லாம் வரும், கோதுமை இது ரவா இதெல்லாம் வரும். அதுக்கு இடையில் நிறுத்தப்பட்ட பிறகு எம்ஜிஆர் அதை வந்து தன் 80க்கு மேலே சத்துணவு திட்டமாக தொடங்கினார். அதற்கு அது வந்து மதிய உணவு திட்டமாக சத்துணவு திட்டமாலாம் பெரிய சண்டை நடந்தது. அப்போ திருச்செந்தூர் இடைத்தேர்தல் வரும்போது எம்ஜிஆர்
இதே சொன்னார். காமராஜ் திட்டத்தை தான் நான் விரிவாக்கணும்னு சொன்னார். அதுக்கு பிறகும் அந்த இடத்துக்குள்ள ஜெயலலிதா செல்ல கோமாளித்தனங்களை பண்ணுவாங்க. இவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் ஜெயலலிதாவுக்கு நெத்தியில் அடி கொடுத்த மாதிரி காமராஜ் தான் கொண்டு வந்தாருன்னு அதை காட்டி ஜெயலலிதாவை வாயடைக்க வைப்பார் ஈவிகேஎஸ் இளங்கோவன். இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து தமிழக முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்தது தான் காலை உணவு திட்டம். ஆனால் டக்குன்னு அதை இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம்னு வச்சுட்டாங்க. அது காமராஜ் தொண்டர்கள், நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் எல்லாருமே மகிழ்ச்சி தான், அதை நான் மறுக்க வரல. அதில் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா இந்த திட்டம் வந்து சத்ரியா வித்யாசாலான்னு சொல்லக்கூடிய விருதுநரில் உள்ள நாடார் பள்ளியில் தான் முத தொடங்கப்பட்டது. சில திராவிட இயக்கங்கிற பேரில் சிலர் வந்து நாடார்களுக்கு எதிராக பண்ணுறாங்க. அப்படி யார் பண்ணாலும் இவர் பெருஞர் அண்ணா பெருந்தகை இவங்களெல்லாம் பற்றி எழுதிய கண்ணன் உட்பட யாருன்னாலும் நான் நேருக்கு நேர் பாதிக்க தயாராக இந்த மதிய உணவு திட்டம் முதல் சத்ரியா வித்யாசாலான்னு 150 ஆண்டுகளுக்கு முன்னே வந்து விருதுநகர் நாடார்களால் தொடங்கப்பட்ட ஸ்கூலில் தான் ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். திராவிட இயக்கங்கிற பேரில் நாடார் விரோதத்தை யாராவது செய்ய நினைச்சாங்கன்னா அவங்களோட முகத்திரையும் கிளிச்செறிய தயாராக இருக்கிறேன். இது சேலஞ்ச் ஆட்டை நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடம் மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம்லாம் பெரிய பிரச்சனைகள் இருந்தபோது எம்ஜிஆர் அதை சத்துணவு திட்டமாக வைக்கும்போது ஏழை எளிய மக்கள் வந்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹியூமன் ரிசோர்சஸ் மத்தியானம் வந்து அவங்க காடுகள் அங்கங்கெல்லாம் அவங்களோட உழைப்பை வந்து பணமாகிட்டதுக்கும் ஒரு உதவி புரிஞ்சிச்சு. அது எம்ஜிஆர் வந்து உணவாட்டை கொடுத்தாருங்கிறது நான் மறுக்க வரல. ஸோ இந்த கான்ட்ரவர்சிக்கு பிறகு ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜ் பேரை தமிழக அரசு வச்சிருக்கு. மதிய உணவு திட்டத்துக்கு வச்சா அதில் பிரச்சனை வரும், எம்ஜிஆரா காமராஜான்னு. அதில் நஷ்டங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதில் வந்து நஷ்டம் வராது. ஓகே. ஸோ இந்த இடம் வந்து பெருந்தலைவர் காமராஜ் பேரை தமிழக அரசு வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே அகில இந்திய அளவில் மதிய உணவு திட்டத்துக்கு வந்து காமராஜ் பேரை வைக்கணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நான் ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். அதை நரசிம்மராவ் வந்து பரிசீலிப்பதாக சொன்னாப்புல. அப்போ ராஜீவ்காந்தி ஆதரவாளர்கள் மணிசங்கர் ஐயர் தென் போன்றவங்கள்லாம் வந்து அது ராஜீவ்காந்தி பேரை வைக்கணும்னு சொல்ல, குமரி ஆனந்தன் ஸ்பைன்லெஸ் முதுகெலும்பு இல்லாமல் ராஜீவ்னு வைக்கலான்னு சொல்லி சொதப்பிட்டாப்புல. குமரி ஆனந்தன் காமராஜ் பேரை வைக்கணும்னு சொல்லியிருப்பாருன்னா நரசிம்மராவ் வந்து சோனியாவை போட்டு பார்க்கறதுக்காக இந்தியா ஃபுல்லாக வச்சிருப்பாப்புல. இப்போ மோடி கிட்ட அந்த காமராஜ் பேர் வைக்கணுங்கிற ஒரு கோரிக்கையும் தெளிவாக இருக்குது. அது வந்து பண்டாரி, ஜெய்ஸ்வால், அல்வாலியா, ஈழவா, இடிகா, கவுடு போன்ற நாடார் அந்த கல்சூரி சத்ரியாஸ், டடிமடி ஐடென்டிட்டி கம்யூனிட்டிஸ் அதை முன்வைக்கிறாங்க. பட் இந்த இடத்துக்குள்ள விஜய் அரசு இதை இன்னைக்கு காலை உணவு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜ் பேரை வச்சுக்கிறதுக்கு இவ்வளோ நான் வரவேற்கிறேன். அது வேற விஷயம். காரணம் சரத்குமார் அம்பாசத்தில் இருக்கிறதுனால உள்ள அரசியல் தாக்கத்தை கருத்தில் கொண்டு தான் வச்சிருக்காங்கங்கிற தகவல்கள் வந்து இன்டெலிஜென்ஸ் சைட்ல இருந்து நமக்கே தெரிய வருது. ஸோ சரத்குமார் அம்பாசத்தில் நிற்கிறது வந்து ஒரு பெரிய நிகழ்வாக தான் பல அரசியல் கட்சிகளும் பார்க்குறாங்க. அவர் அலகாபாத்தில் விபி சிங் ஜெயித்தது மாதிரி ஜெயிக்க முடியுங்கிற ஒரு வியூகத்தை முன்னெடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் சரத்குமார் இவர் நயனார் நாகேந்திரன் உடைய அந்த ஆதரவு குரல் சீமானுக்கு ஒரு ப்ளஸ் தான். ஓகே. இப்போ சீமானுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்ற போல ஒரு கேள்வி எழுது. ஏன்னா வந்து அங்கே வெற்றி பெற்ற அதிமுகவுடைய வேட்பாளர் வந்து அவர் தாவேக்காவில் இணைஞ்சிட்டாரு. அதே போன்று இரண்டாவது தாவேக்காவும் அந்த இடத்துல 3வது இடத்துல இருந்தது. காங்கிரஸ் நின்னாங்க. இவங்க எல்லாமே இப்போ ஒரே நேர்கோட்டில் நிற்கும் போது எப்படி வெற்றி வாய்ப்பு கிடைக்கும்? இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்களே அப்படின்ற போல கேள்வி எழுந்தது. கண்டிப்பாக அந்த இடம் வந்து ராஜகோபாலன் ஒரு தாவேக்கா கேண்டிடேட்டு 3வது வந்தார், கணிசமாக வாக்கெடுத்தார். 2வது வந்தது காங்கிரஸுக்கு அங்கே ஒரு செல்வாக்கு உண்டு. காமராஜ் ஆட்சி அமைப்போன்னு மூப்பனார் சொன்னபோது முத்தமிழறிஞர் கலைஞர் எம்ஜிஆரை விட, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை விட 4 முனை போட்டியில் அதிக சீட்டு, அதிக வாக்கு சதவீதத்தை பெற்று மின்னிக்கிட்டு பெரிய தலைவராக வந்த போது அம்பாசமுத்திரம் தொகுதியில் காமராஜ் ஆட்சி அமைப்போம் என்று ரவி அரணன் தான், அவர் தான் வெற்றி பெற்றார், மூப்பனார் வேட்பாளர். ஸோ காங்கிரஸுக்கு அங்கே பேஸ் இருக்குது. அதே மாதிரி 77 அங்கே வெற்றி பெற்றது சொர்ணம் சிபிஎம். கம்யூனிஸ்டுக்கு அங்கே விக்ரமசிங்கபுரம் இங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆதரவு வளையம் கம்யூனிஸ்டுக்கு அங்கே இருக்குது. அப்போ 4வது இடம் தான் அப்பவும் திராவிட முன்னேற்ற கழகம் போச்சு. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடிப்படையில் அங்கே பலம் கிடையாது, ஒரு ஆன்டி காங்கிரஸ்ங்கிற ரூபத்தில் வந்த ஒரு பலம் தான். ஸோ இந்த இடத்துக்குள்ள
திமுகவிடமிருந்து தாவேக்காவுக்கு போன கூட்டணி கட்சிகள் காங்கிரஸுக்கு பலம் இருக்குது. தென் கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த மில்லு விக்ரமசுரம் மில் பலம் இருக்குது. ப்ளஸ் எஸ்சிக்கு சுப்பையா வந்து பெரிய ப்ளஸ். ஸோ அதெல்லாம் தாவேக்காவுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து அலகாபாத்தில் விபி சிங் வெற்றி பெற்ற மாதிரி விஜய் வர்சஸ் சீமான் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி சீமானோட அந்த இது சட்டசபைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தை உருவாக்கி அவர் வெற்றி பெறதற்கான ஒரு முன்முயற்சிகளை எடுக்கிறாரு. அதை முறியடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பெருந்தலைவர் காமராஜ் காலை உணவு திட்டத்தை விஜய் வச்சிருக்காரு. வரவேற்கிறாரு. மீண்டும் நான் சொல்றேன், அதெல்லாம் இது தெரிஞ்சுதான் முன்கூட்டியா இந்த சவாலை ஏற்படுத்துறதுக்காக தான் விஜய் அவர்கள் இந்த காலை உணவு திட்டத்துக்கு ஐயாவுடைய பேர் வச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இது சீமான் அம்பாசமுத்திரம் கேண்டிடேட்டுங்கிறது விபி சிங் அலகாபாத் கேண்டிடேட்டுங்கிற மாதிரி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதாங்கிறத பின் நாட்களில் தான் தெரிய வரும். சீமான் களத்துக்குள்ள அதை உள்ள நுழைகிறாரு. உலகம் முலாம் உள்ள தமிழர்கள் ஒரு சீமானை வெற்றி பெற வைக்கணும்னு வந்து குவிய போறாங்க. ஈழத்தமிழர்கள் எல்லாம் வந்து குவிய போறாங்க. தென் இந்தியா முழுக்கும் உள்ள தமிழர்கள் அவங்க வந்து குவிய போறாங்க. தமிழ்நாட்டிலையும் நாம் தமிழர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ளவங்க அம்பாசமத்தில் குவிஞ்சு சீமானே டோர் டு டோர் ஒவ்வொரு வீட்லேயும் போய் வாக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு அதை தகவமைத்து விபி சிங் அந்த விபி சிங் பைக்கில் போவார். இவர் சீமான் அது எம்பி தொகுதி அலகாபாத் எம்பி தொகுதியில் பைக்கில் போவார். சீமான் அசம்பிளி தொகுதியில் ஒவ்வொரு வீடு வீடாக போய் அந்த ஆதரவு வளையத்தை பெறுவதுன்னு முடிவெடுத்திருக்கிறாப்புல. தமிழ் துறையில் உள்ள சில திரைப்பட ஹீரோக்களும் சீமான்கிட்ட அதில் தொடர்பில் தான் இருக்கிறாங்க. ஓகே ஓகே சார். அதே போன்று மேடையிலே வச்சு திரு சரத்குமார் அவர்கள் காலத்தின் கட்டாயம் அம்பை தொகுதியில் சீமான் நிற்கிறது அப்படின்ற போல சொன்னார். அதே போல் நயனார் நாகேந்திரும் என்னுடைய மாப்பிள்ளை அப்படின்ற போல பாசமழை புரிஞ்சிருக்கா, அதற்கு சீமான் அவர்களும் மாமா அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக நேரடியாகவே சீமானுக்கு ஆதரவு கொடுக்குது அப்படின்ற போல எடுத்துக்கலாமா? அப்படி கொடுத்தா நாம் தமிழர் கட்சியினருக்கு ஏற்பார்களா? சீமான் தனிச்சு தான் நிற்கிறாரு, யாருக்கிட்டையும் ஆதரவு கேட்கல. ஆனா இவங்க பேச்சுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி தானே வருது. வாண்டடா நாங்க கொடுக்குறோம் ஆதரவு. அதாவது ராஜீவ் காந்திக்கு எதிராக விபி சிங்னு வந்த மாதிரி விஜய்க்கு எதிராக ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவரா சீமானை முன்னிறுத்ததுக்குள்ள ஒரு மறைமுக விபி சிங் வந்து பாஜக ஆதரவு கேட்கலையா அலகாபாத்தில். ஆனா பாஜக காரங்க நிற்காம ராஜீவ்காந்தியை தோக்கடிக்கிறதுக்கு விபி சிங் தான் ஆதரவு கொடுத்தாங்க. விஜயை எதிர்க்கிறதுக்கு சீமான் தான் சரியான ஆள் என்றது பாஜக எல்லாருமே முன்கூட்டி நிற்கக்கூடிய வேட்பாளர் அப்படி எடுத்துக்கலாம். அம்பாசமுத்திரத்தை பொறுத்தவரை அப்படி ஒரு வீகம் உருவாயிட்டு இருக்குது, ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படி உருவாயிட்டு இருக்குது. அதுக்கு அது தொடர்பான பல தலைவர்கள்ட்டையும் பேச்சுவார்த்தை நடக்குது. ஸோ இது வந்து களத்தில் வந்து விஜயை தோற்கடிச்சு காட்டணுங்கிற அந்த புள்ளியில் அது நகருது. இதில் மோடி அவர்கள் கூட சீமான் மீது மிகுந்த ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டை தெரிவிக்கக்கூடியவர் தான். ஏற்கனவே அலுவாலியான்னு ஒரு பஞ்சாபை சேர்ந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் மூலமாக ஒரிசாவில் பிரதமரும் சீமானை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருந்தது. சீமான் மோடியை சந்திச்சா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் போயிருமாங்கிறதுக்காக சந்திக்கிறதை தவிர்த்துட்டாரு. ஆனால் சீமான் ஒரு நல்ல விஷயம் பண்ணார். ராகுல் காந்தி ஒரு சீரியஸான பொலிட்டிஷியன் கிடையாது, நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி, மோடி கடுமையான உழைப்பாளிங்கிறத சீமான் பதிவு பண்ணார் எல்லா இடமுமே. அது சீமானோட பாராட்டத்தக்க ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ சீமான் விபி சிங் அலகாபாத்தில் நிற்கிற மாதிரி நிற்பார் அவர். அதுதான் அம்பாசமத்தில் சீமானுக்கு அதிகம். இதுக்கு முன்பாக வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளராக சீமானை நிற்க திட்டமிட்டிருக்காங்க அப்படின்ற போல ஒரு பேச்சுக்கள் அடிபட்டுச்சு சமூக ஊடகங்கள் மத்தியில். அந்த பேச்சு என்னவா இருக்கு, அதை ஏற்கிறாங்களா இப்போ இவங்கெல்லாம்? பொது வேட்பாளருங்க கான்செப்ட் இல்லை கோபி. சீமான் நிற்பாரு அலகாபாத் இதில் விபி சிங் நின்ன மாதிரி, மற்றவங்க அப்படி ஒன்றும் சொல்லாமல் அப்படி ஒதுங்கி விடுவாங்க. இன்டைரக்ட் மறைமுக சப்போர்ட் மாதிரி அது போகும். சரி, இப்போ தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு முக்கிய புள்ளிகள்லாம் விலகி இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இது சீமானுடைய வலு குறைந்து கொண்டு வருகிறதா அப்படின்ற போல நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை அது அவருக்கு பலமாகத்தான் மாறும் அப்படின்ற போல? சீமானை பொறுத்தளவில் அது தொண்டர்கள் அபிமானம் அவருக்கு தான் போகும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சீமானோட கட்சிங்கிறது கொள்கை ரீதியான தமிழ் தேசியம், வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவருங்கிறத முன்னிலைப்படுத்தி தான் போகும். வேலுப்பிள்ளை பிரபாகரனை முதன்மையாக வச்சு உள்ள ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஸோ அந்த கட்சியிலிருந்து விலகி போகிறவங்க இந்த கட்சிக்கு இனிமேல் எதிர்காலம் இல்லைங்கிற
அவங்க கண்ணோட்டத்தில் போகிறாங்க. ம். அவங்க அந்த கட்சியில் திறமையானவர்களாட்டு உருவானவங்க. ராஜீவ்காந்தினாலும் திறமைசாலி தான். கல்யாண சுந்தரத்தை பாருங்க, இப்போ அதிமுகவில் அவர் ரெட்டலையை மையப்படுத்தி செங்கல்பட்டில் பேசின கூட்டத்துக்கு என்ன கூட்டம்? ம். ம். அதிமுகவுக்கு இப்படி ஒரு ப்ளஸ்ஸான ஸ்பீக்கராக கல்யாண சுந்தரம் வந்து ரெட்டலையில் ஜெயித்துக்கிட்டு இன்னொரு இடத்துல போகிறது தவறு, அது துரோகம்னு அவர் முன்னெடுக்கக்கூடிய கூட்டங்களுக்கெல்லாம் பெரிய கூட்டம் வருத. ம். ம். அவர் சீமான தலைமையராக ஏற்று போனவர் தான். ம். அந்த மாதிரி இங்கேருந்து போகக்கூடியவங்களும் திறமசாலிகள் தான். ம். ம். ஸோ அந்த திறமசாலிகளுக்கு தாவேக்காவில் ஒரு உரிய இடம் கிடைக்கும். ம். ம். அது களஞ்சியமாக இருந்தாலும் சரி, ம். வேற யார் பேருக்கா, முத்துப்பாண்டி போயிருக்காரு. அட்வொகேட் சங்கரா இருந்தாலும் சரி, முத்துப்பாண்டியா இருந்தாலும் சரி, தாவேக்காவில் இடம் இருக்குது. ஸோ தாவேக்கா வந்து அமைப்பு ரீதியாக வந்து முழுமை பெறாத ஒரு கட்சி. ஸோ அந்த கட்சியில் வந்து இப்படி போகக்கூடிய திறமசாலிகளுக்கு ஒரு இடம் கிடைக்குது. அவங்களும் அரசியல் அரங்கில் வந்து வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்குது. எங்கிருந்தாலும் வாழ்கன்னு பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி சீமானு இவங்களை வாழ்த்திட்டு போகிறது தான் சரியான இது. சங்கர் ஒரு திறமையான வழக்கறிஞர். களஞ்சியம் தமிழ் தேசியத்தில் ஒரு முக்கியமான ஒரு அடையாளம், ஒரு நல்ல சகோதரர் களஞ்சியம். அதே மாதிரி முத்துப்பாண்டி. ஸோ அவங்க வந்து தாவேக்காவில் தங்களுக்கு ஒரு நல்ல எதிர்கால வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அதில் பயணிக்கிறது வந்து தவறு இல்லை. அதில் அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வரலாம். இது நம்ம குறை சொல்றதுக்கோ ஏதோ ஒன்றும் இல்லை, யதார்த்த அரசியல் சூழ்நிலை. அதனால பிரபாகரன் இமேஜோ சீமானுக்கு தலைமையோ பலகீனம் அடையாது. பிரபாகரன் இமேஜை வளர்த்து சீமான் தலைமை ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு.